ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரி நம்ம இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா மாமியார் வீட்டில் பிரச்சனைகள்ங்கிறது நிறைய குடும்பங்களில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். மாமியார் பேசுகிறது, அதுக்கப்புறம் அவங்களுக்கும் நம்மளுக்கும் சரியாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது கல்யாணம் ஆன புதுசில் எல்லார் வீடுகள்லேயுமே நடக்கிற விஷயந்தான். ஆனால் எனக்கு இப்போ கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆகியுமே எனக்கு இந்த பிரச்சனைங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் லவ் மேரேஜ். அதாவது எங்கள் அண்ணி அவங்க அரேஞ்ச் மேரேஜ். அதோட அவங்க அண்ணன் பொண்ணுங்கிறதுனால, சொந்தக்காரங்கங்கிறதுனால அவங்கள எந்த வேலையுமே செய்ய சொல்ல மாட்டாங்க. இத்தனைக்கும் நான் ஒர்க் போயிட்டுருக்கேன். அப்படி இருந்தாலுமே காலையில் எழுந்திரிச்சு எல்லாமே சமைச்சு வச்சுட்டு அப்படி தான் போகணும். ஆனால் அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. இருந்தாலும் குழந்தைய பார்த்துக்கிறேன், அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்ய மாட்டாங்க. நான் இப்போ என் குழந்தைய ஸ்கூல் சேர்த்துட்டு மதியானத்துக்கு மேலே குழந்தைய பார்த்துக்க முடியல அப்படிங்கிறதுனால டே கேரில் போட்டுட்டு நான் ஈவினிங் ஆஃபீஸ் முடித்து வர்றதுனால நான் அழைச்சிட்டு வந்துடுவேன். 4 மணிக்கு அழைச்சிட்டு அதுக்கப்புறம் என் குழந்தையோட கூட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு நிலமையில தான் இருந்துச்சு. இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொன்னேன். நம்ம வேணால் தனியாக போயிடுவோமாங்க அப்படின்னதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இன்னும் தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. அவளுக்கு இப்போ தானே அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம், காலேஜ் முடிச்சிருக்கா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம தனியாக போய்க்கலாம். எப்படியும் இந்த வருஷத்தில் நம்மளுக்கு அவளுக்கு எப்படியும் அலைன்ஸ் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் இந்த வருஷத்தில் கல்யாணம் பண்ணிட்டா நம்ம வாடகை வீடு பார்த்துட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். அவர் மேலேயும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அவர் இருக்கிற சுச்சுவேஷனை சொன்னார். ஆனால் இருந்தாலும் நாளுக்கு நாள் அவங்க பேசுகிறது இது பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் போணுச்சு. சில பேராக இருந்தால் புதுசில் கொஞ்ச நாள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே பேசி பேசி இதாகிடும். அதனால் சரி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. ஒவ்வொரு நாளுமே எதெல்லாம் பிரச்சனை பண்ணலாம். அதுவும் என் ஹஸ்பண்ட் இல்லாதப்போ தான் ஏதாச்சும் என்ன பேசுகிறது இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதே ஹஸ்பண்ட் இருந்தாருன்னா அவங்க இருக்கிற இடமே தெரியாது. ஏன்னா நல்லவங்க மாதிரி நடிச்சுக்குவாங்க. ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு தெரியும். நிறைய டைம் அவங்க பேசினதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு காமிச்சிருக்கேன். அவரும் முதல்ல நம்பாம தான் இருந்தார். சில டைம் அவரை பார்த்தோன்னே நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே தெரிஞ்சிச்சு தான். இருந்தாலும் இப்போதைக்கு வேறு வழி இல்லாததுனால தங்கச்சி கல்யாணம் இருக்கணும், இந்த தனியாக போயிட்டான், செய்கிறதுக்கு பண்ணுறதுக்கு பயந்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடுவாங்கங்கிறனால அவர் யோசிக்கிறார். அதுவும் லவ் மேரேஜுங்கிறதுனால இப்படி பொண்டாட்டி அழைச்சிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன தான் பேசுவாங்கங்கிறதுனால அவர் என்ன யோசனையில் இருக்காருன்னா, அவர் இப்போ இருக்கிற இதுலேருந்து வேறு ஏரியாவில் ஏதாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிடலாம், அப்படி போகிறது நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்லேயும் கேட்டிருக்காரு. மேனேஜர் சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு 1 இயர் மட்டும் நீங்கள் பாருங்கள், 1 இயருக்கு அப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அவர் அந்த ஐடியாவில் எப்படியும் தங்கச்சி கல்யாணம் நடந்தால் நெக்ஸ்ட் இயரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு இருக்க ரொம்ப நிலமை இதாகிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்படியே அவங்களும் பேசுகிறது அந்த மாதிரி இருந்துச்சு. நான் நினச்சேன் அம்மா வீட்டில் ஒரு 10 டேஸ் போயிட்டு இருந்துட்டு வருவோமா, கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன். சரி உன் விருப்பம் போகிறதுனா நீ போயிட்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை.